ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து நம்ஜூன் சீரீஸோட 4th பார்ட் தான். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இதோட கண்டினியூஷன் புரியும். ஸோ இப்போ ஹெட்செட் போட்டுக்கோங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே வயன் அவனுக்கு எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், நடக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஷபா டயர்டாக இருக்கே, கொஞ்சம் நேரம் உட்காரு, அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போகணும். சரி, காலையில் நான் சொன்னதை நீ அவ்வளோ சீரியஸாகவே எடுத்துக்கிட்ட? சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலை, எனக்கு சொன்னதும் டக்குன்னு கோவம் வந்துடுச்சு. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ எதுவும் தப்பாக இருந்துச்சுக்காதா, சாரி. நான் ஒன்றும் சொல்லலை, நான் வந்து எங்கள் அம்மா மேலே கோவப்படுறேன்னு சொன்னேன். நான் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. அம்மாவே இப்படி பேசினா யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும்? அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல. யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கா? அது சரி, எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிச்சது தான், நான் இல்லைன்னு தான் சொல்ல வரல. பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போது நான் வந்து எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் வேறு எங்கேயாச்சும் போவேன், லைக் மேரேஜ் ஆச்சுன்னா. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவை யார் பார்த்துக்குவா? ஒன்று அவங்க பையன், இன்னொன்று அவங்க புருஷன். ஸோ இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே தவிர அந்த வீட்டில் நான் இருக்கேன் அதனால் எனக்கும் சோறு போடுறாங்க இல்லைன்னு வச்சுக்கோவேன், நான்லாம் என்றைக்கும் காலி. பட் அதுக்காக எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கவே இல்லை, எனக்கு சமைச்சே போடல, எதுவுமே பண்ணலன்னா சொல்ல மாட்டேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எங்கள் அப்பாவும் என் தம்பியும் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோவேன், எங்கள் அம்மாவோட கண்ணுக்கு நான் அப்போ தான் தெரிவேன். அதே அவங்க 2 பேர் இருக்கும்போது நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவங்களுக்கு அதை எடுத்து வை, அவங்களுக்கு இதை எடுத்து வை, அதை பண்ணு இதை பண்ணு, எப்பப்பா என்னமோ 2 பேரும் போடுறதுலேருந்து கை கால் இல்லாமலே மூளை இல்லாமலே பிறந்த மாதிரி தான். அவனுங்களுக்கெல்லாம் அவனுங்க வேலையை செஞ்சுக்கவே மாட்டானுங்க. அப்பா அப்போ அவன் வேண்ட எல்லாம் பேசாத. அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வருது, விடு. நான் என்ன ரொம்ப இதாக பேசினேன்? எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எங்கள் அப்பா என்கிட்ட கேஷுவலாக பேசுவார், ஆனால் கோவம் மட்டும் வந்துச்சு, அவ்வளவுதான். என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, எப்படி பேசுகிறாரு எதுவுமே அவருக்கு தெரியாது, கண்ட மணிக்கு திட்டிட்டு போயிடுவார். ஆனால் திட்டிட்டு வந்து ஒரு சாரி கூட கேட்க மாட்டார். நீ பண்ண, நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு இருப்பார். இதே ரிவர்ஸாக என் தம்பியோ இல்லை என் அம்மாவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே வேறு 2 பேர் காலையே போய் விழுவார் தெரியுமா, அதுதான் கொடுமையாக இருக்கும். அப்போ நான் மட்டும் என்னை இழிச்சா வாயான்ற மாதிரி. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, நீ எல்லாம் ஆம்பளை பிள்ளையாக பிறந்துட்ட, அதனால உனக்குலாம் என்ன? ஆம்பளை பிள்ளைனா எங்களுக்கும் எதுவும் இல்லையா? நான்லாம் சின்ன வயசுலேயே அம்மா எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? எங்கள் அப்பா கண்டிப்பாக இருக்க மாட்டார் தான், ஆனாலும் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஏன், அவர் ஒர்க் பண்ணுறதுனால என்கிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாது. காலையில் ஆஃபீஸ்க்கு போயிடுவார், நைட்டு நான் தூங்கினதுக்கப்புறம் தான் வருவார். இதுக்கிடையில் சண்டே கூட ஒர்க்குன்னு போயிடுறாரு. அவரும் பணம்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் என்னை பார்த்துக்கலன்னு தான் சொல்லலை, ஆனால் அந்த பணத்தை விட நான் தான் முக்கியம்னு அவருக்கு என்றைக்கு தோறப்போதோ தெரியல. டேய், உங்கள் அப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் அப்பா இவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, அதெல்லாம் யாருக்காக? உனக்காக தான். இன்ஃபேக்ட் உங்கள் அப்பா பேங்க்கில் பணமே உன் பேரில் தான் போட்டு வச்சுருக்காரு, அவர் பேர்லேயோ இல்லை உங்கள் பாட்டி பேர்லேயோ இல்லை. அது உனக்கே தெரியும், அப்புறம் ஏன் அப்படிலாம் பேசுகிற? அதெல்லாம் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருக்கேன். அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு புரியும்னு சொல்ல வரேன். இங்கே பாரு, எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது, நம்மளையும் குற்றம் சொல்ல முடியாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். என்ன, வெளியிலேருந்து யாராச்சும் ஒருத்தன் வருவான், காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நடக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன் இப்படி சொல்கிற? எங்கள் அப்பாவுக்கு கேஸ்ட்டு, பணம் இதெல்லாம் பார்த்து பைத்தியமே பிடிச்சி போச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை லட்சணத்தை எதுக்கு அதெல்லாம்? அப்போது நீ யாரையோ லவ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. யார்? நான்? ஐயோ கடவுளே, ஏன்டா நீ வேறு காமெடி பண்ணிகிட்ருக்க? இந்த மாதிரி லோடன்னு பேசுகிற பொண்ணெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு அது இது அதெல்லாம் அமையலை, நானும் அமைச்சிக்க விரும்பலை. இருக்கிற தலைவலி பார்த்தாது நான் அது வேறையா? ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, என் வீட்டு டார்ச்சரே எனக்கு போதும். என்னதான் நீ லூஸ்தனமாக பேசினாலும் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்க. என்னது லூஸா? எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கே, லூஸுன்றா? ஐ மீன் எவ்வளோதான் விளையாட்டுத்தனமாக நீ பேசினாலும் இந்த விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம லைஃப் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த லவ் அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, லைஃபே போயிடும். நான் ஒன்றும் லவ்வே வேண்டாம், லவ்வெல்லாம் வேஸ்ட்டுலாம் சொல்ல வரல, அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு உண்மையான லவ் நம்மளை தேடி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே ஒரு பையன் வந்து லவ் பண்ணி எல்லாம் நடந்தாலும் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க தெரியும். அப்புறம் எதுக்கு நான் அந்த பையனை ஏமாற்றணும்? ஸோ அதனாலே எல்லாத்துக்கும் ஒரு 3 விழாவை போட்டுட்டு நான் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
எல்லா பொண்ணுங்களும் லவ் வேண்டாம், லவ் தேவையில்லாதுன்னு சொல்லுவாங்க தான். பட் டீப் டவுன் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். லைக் நம்மளும் ஒரு பையனை லவ் பண்ணணும், நம்மளும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஈகோ இல்லாமல் சண்டை போடாமல் சேர்ந்து இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் ஷேர் பண்ணிக்கணும் இப்படின்னு நிறையா ட்ரீம்ஸ் இருக்குது. பட் ஆனால் ரியாலிட்டின்னு வந்தால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிறதுனால வேண்டாம்ப்பா சாமின்னு இருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இங்கே யாரும் லவ்வே வேண்டாம்லாம் இல்லை. சரி, சாருக்கு என்ன ஐடியா? எனக்கு என்ன ஐடியா? அதான்டா, லவ்வை பற்றி ஏதாச்சும் ஒரு யோசனை வச்சுருக்கியான்னு கேட்குறேன். எனக்கு அதை பற்றி எந்த யோசனையும் இல்லை. இப்போதைக்கு எனக்கு என்னோடய ஒர்க்கு ஸ்டடீஸ் இதுதான் பார்க்கணுன்னு இருக்கேன். படித்து முடித்ததுமே முதல்ல வேலைக்கு போகணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டிகிரி பண்ணுற அளவுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போதைக்கு எனக்கு வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த யோசனையும் இல்லை. ஏண்டா, நான் என்ன கேட்டால் நீ என்ன பதில் சொல்கிற? சரி விடு, உனக்கு அதை பற்றி எந்த யோசனையும் இல்லை, நல்லது தான். இப்போது நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். வீட்டுக்கு போகலான்னா நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலான்ற? போர் அடிக்குதுடா, வீட்டுக்கெலாம் போய் என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம். சரி, சொல்கிறத கேளு. நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா, இப்போது மற்றவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி பேசணுங்கிறது. ஓகே, இப்போது நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கு, உன்னை யாராச்சும் கூப்பிட்டு டேய் போய் அங்கே தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவ? போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொடுப்பேன். இங்கே பாரு, பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கணும். அவங்க சும்மா உட்காந்துட்டு உங்ககிட்ட தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ சொல்லு, என்ன பண்ணுவ? எனக்கு எதுக்குடா வம்பு, நான் பாட்டுக்கு பேசாமல் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஐயோ, ஆக்சுவலி நீ சொல்கிறது ஒரு வகையில் ஒரு நல்ல ரீசன் தான், தேவையில்லாத சண்டை வராது. பட் அதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து அடிக்கடி தொல்லை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவ? அவங்க கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியதான், எதுக்கு வம்பு? ஓஹோ, சரி, இப்போ உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறாங்க, என்ன பண்ணுவ? பணமா? என்கிட்ட இருக்காது, இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்கெலாம் நான் எப்படி கொடுக்கறது? அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவ? போயிட்டு காலேஜ் ஸ்டாஃப்கிட்ட யார்ட்டையாச்சும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தான். சரி, நீயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற, அவங்க அதுக்கப்புறமேட்டிக்கு சரியாக கண்டுக்கலன்னா என்ன பண்ணுவ? கண்டுக்கலன்னா அவங்க இருக்கிற சைடே தலை வச்சு படுக்காமல் எங்கிட்டாச்சும் ஒதுங்கி போயிடுவேன். ஐயோ, ஏண்டா இப்படி இருக்க? நான் ஏன் உனக்கு பணம் தரணும், நீ என்ன என்கிட்ட கொடுத்து வச்சுருக்கியா அப்படின்னு மூஞ்சில் அடித்தாப்ப கேட்கணும். அதை விட்டுட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ற, அப்படியே ஒதுங்கி போயிடுவேன்ற. நான் உன்னை சண்டைலாம் போட சொல்லலை, யாராச்சும் உன்கிட்ட வம்புக்கு வந்தாங்கன்னா நீ அந்த மாதிரி பேசணும்னு சொல்கிறேன், புரிஞ்சுதா? அது எப்படி டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறது? இட்ஸ் நாட் ரைட். உன்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்ககிட்ட நான் அப்படி பேச சொல்ல, உன்கிட்ட வம்பு பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட இப்படி பேசுன்னு சொல்கிறேன். நீங்கள் பாரு, காலேஜ்னால் ரேகிங் இருக்கும், இல்லை அவனாச்சும் வந்து சும்மா வம்புழுப்பான், டைம் பாஸ்க்கு ஏதாச்சும் பண்ணுவான். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுன்னா நீ ஃபஸ்ட்டு போல்டாக இருக்கணும், நல்லா பேச கற்றுக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே ஓடி ஒளிவேன்னா எத்தனை நாளைக்கு ஓடி ஒளிவ? இங்கே பாரு, சினிமாவில் தான் யாராச்சும் ஏஞ்சல் மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. ரியல் லைஃப்பில் அதெல்லாம் நடக்காது, நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பேச கற்றுக்கோ, தப்பு கிடையாது. சரி, இப்போது உன் கிளாஸில் ஒரு பையன் என்னோடய அசைன்மெண்ட்டை நீயே எழுதி கொடுத்துரு, எனக்கு வேலை இருக்குது, நான் வெளில படத்துக்கு போகிறேன், இல்லை நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான், என்ன பண்ணுவேன்? வேலிட் ரீசனாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுவேன், சும்மா வெட்டித்தனமாக இது பண்ணுறதுக்குன்னா பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், இதைத்தான் நான் சொல்கிறேன். அதையும் மீறி வம்பு பண்ணானுங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணக்கூடாதுன்ற. என்னென்ன பண்ணுறது, நானே தான் பேசணும். அதான் என்ன பேசுவேன்? சரி, இப்போது நான் தான் அந்த பையன், இப்போ நான் அவன்கிட்ட வந்து கொடுக்குறேன், ஏய் இந்தா இந்த நோட்டை எனக்கு எழுதி கொடு, நான் படம் பார்க்க வெளில போகிறேன். இப்போ சொல்லு, இந்த மாதிரி யாராச்சும் அவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துல நீ என்ன பேசுறியோ அதை இப்படியே பேசணும், சொல்லு. அது என்னால் எழுத முடியாது, உங்களுக்கு வேணால் நீங்களே எழுதிக்கோங்க, எனக்கு வேலை இருக்குது. ஓகே, தேடிட்டேன், ரொம்ப இல்லைன்னாலும் ஃபைன், பட் இந்த டோன் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோ. அதாவது என்னடா என்னால் எழுதி தர முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டாம், என்னாலலாம் எழுதி தர முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டாம், என்னால் எழுதி தர முடியாது, இது உங்கள் ஒர்க், நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சொல்லணும். ஓகே? ஓகே, நீ என்ன சொல்ல வரேன்னு இப்போ எனக்கு புரியுது. புரிஞ்சா சரி. இங்கே பாரு, நீ ரொம்ப நல்ல பையன், யார் என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். பட் அதையே ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் லெவலில் கூட மேம் கிட்ட சொல்லலாம், டீச்சர்கிட்ட சொல்லலாம், பட் காலேஜ் லெவலெலாம் போனால் அதெல்லாம் நடக்காது. நம்மளெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும்.
அண்ட் முடிஞ்ச அளவுக்கு காலேஜில் செட்டு கேங் மாதிரி சேர்ந்து இருக்கப்பார். தனியாகவே சுற்றுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வசமாக மாட்டுவேன். ஏதாச்சும் ஒரு கேங் கூட சும்மா ஊர் சுற்றுறதுக்கு, லைக் எப்படி சொல்கிறது, உப்புக்கு சப்பானியாக வேணா இருதுக்கு. அப்போ தான் ஏதாச்சும் பிரச்சனைனா வருவானுங்க, இல்லைனா ஹெல்ப் பண்ணுவானுங்க. நீ மட்டும் தனியாக சுற்றிட்டு இருந்தான்னு வை, இவன் தான் தனியாக சுற்றுறானே, நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு கழட்டி விட்டு போயிடுவானுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஸோ இதே மாதிரியே நம்ஜுனுக்கு டெய்லியும் ஒயன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. ஸோ ஒரு வழியாக அவன் ஊருக்கு போகிறனால வந்துடுச்சு. அவனோட ரூமில் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒயன் ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போடணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் எனக்குள்ளே இருந்த ஒரு இன்செக்யூரிட்டினால அதெல்லாம் போடாமலே இருந்தேன். ஒரு வழியாக அதெல்லாம் இப்போ தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், காலேஜ் போனால் தான் தெரியும். நம்ஜுனும் அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இப்போ அவன் ரூமை விட்டு வெளில வரான். பாட்டி, நான் அந்த ஒய்யன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரிடா, போயிட்டு வா, சீக்கிரமாக வந்துடு, சரியா? சரி பாட்டி, இந்த வந்துடுறேன். நம்ஜுனும் ஒய்யன் வீட்டுக்கு போகிறாரு. ஒயன் இருக்கியா? இப்போ ஒயனோட அம்மா தான் வெளில வராங்க. அடடே வாப்பா நம்ஜுன், எப்போ கிளம்புற? ஈவினிங் போல் கிளம்புறேன் ஆண்டி. சரிப்பா சரி. ஒய்யன் கோவிலுக்கு போயிருக்கா? கோவிலுக்கா? ஆமாப்பா, நானே போக சொன்னால் போக மாட்டா. இன்றைக்கி என்னன்னா முதல் வேலையாக குளிச்சு முடிச்சு கோவிலுக்கு போயிருக்கா. பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு தான் போயிருப்பா, நீ போய் பாரு. ஓ ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன் ஆண்டி. சரிப்பா. இப்போ நம்ஜுனும் கோவில் சைடு வந்து பார்க்குறாரு. சரி, உள்ளே போய் பார்ப்போம், கண்ணில் சிக்கிறாளான்னு. கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டுருக்காரு. அவளை எங்கேயுமே காணும். எங்கே போனா இவ? அப்போ பின்னாடிலேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. ஹே, இங்கே என்னடா பண்ணுற? ஹே ஒய்யன், உன்னை தேடி தான் கோவிலுக்கு வந்தேன். நீ இங்கே இருப்பேன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? அது நீ இன்றைக்கி ஊருக்கு போகல, அதான் உன் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன். நீ ஏன் வந்துட்ட? சரி, கண்ணை மூடு. கண்ணை மூடுறா, துண்ணூறு வைக்கணும். ஓ சரி. ஒய்யனும் அவள் கையில் இருக்கிற துண்ணூறு எடுத்து நம்ஜுனோட நெத்தியில் வச்சு விட்டுட்டு அவனுக்கு கண்ணில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஊதி விட்டுட்டு வச்சுட்டேன். சரி வா, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். இல்லை, நீ போய் கும்பிட்டுட்டு வா, நான் வரல. டே, அர்ச்சனையே உனக்கு தாண்டா பண்ணியிருக்கு, வா சாமி கும்பிட்டுட்டு போகலாம். சரி வா. 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க. நீ எதுக்கு என்னை பார்க்க வந்த? அது சரி, வீட்டுக்கு போகிறப்பே பேசிகிட்டே போகலாம், சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, பெல்ட்டு, பேகு, அப்புறம் வாட்ச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல? எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃபோல்டிங் அம்பர்லா மாதிரி இருக்கும், அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டியா? நான் முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். சப்போஸ் எங்கேயாச்சும் வெளியில் போனோன்னா அதை வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். 1க்கு 2 வச்சுக்க, அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் ஆனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பையனும் இப்படியே தொண பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. நம்ஜுனும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. சரி சொல்லு, வீடு வந்துடுச்சு. எதுக்கு வந்த? இந்த கொடுக்க தான் வந்தேன். என்னது இது? பிரித்து பாரு அப்படின்ட்டு ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. இது உன்னோட வாட்ச் மாதிரியே இருக்கே. இது லேடிஸ் வாட்ச், ஆனால் நான் கட்டியிருக்கிறதும் நம்ம அன்றைக்கி வாங்கினதும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமாம், எங்கே வாங்கின? அது அன்னைக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு நீ பில் போடுறப்ப 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒன்றும் இல்லை, இப்போ வாங்கினேன். ஓஹோ, ராடு, சொல்லவே இல்லை. நல்லா இருக்குடா. சரி, எனக்கே வாங்கினேன். அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதான் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குடா. காஸ்ட்லியெல்லாம் இல்லைல்ல? அதெல்லாம் உனக்கு தேவையா? பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லு. என்னடா கேள்வி இது? சூப்பராக இருக்குது. இதை தான் நான் காலேஜ் கட்டிட்டு போகிறேன். சரி, நீ அந்த வாட்ச் தான் காலேஜ் கட்டிட்டு போகிற? நம்ம அன்றைக்கி வாங்கினது. ஆமாம். ஓகே சூப்பர். சரி, உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? வேலைன்னா? இல்லைடா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், ஈவினிங் தான் போவேன். ஸோ அது வரைக்கும் நீ ஃப்ரீ தானே? ஆமாம், அதான் கேட்குறேன். உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? இல்லை, எனக்கு என்ன வேலையும் இல்லை. ஏன் கேட்குற? அப்போ இங்கேயே நில்லு, நான் போய் உள்ளே இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன பூஜை திங்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு குடுன்னு வெளில வரா. சரி வா, கடைசியாக நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆத்தங்கரை சைடு போயிட்டு வரலாம். ஆக்சுவலி நானே அதை கேட்கணும்னு இருந்தேன், நீயே சொல்லிட்ட. சரி வா, போகலாம். 2 பேரும் ஆத்தங்கரைக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க.
ஏய், இன்னைக்கும் நண்டு பிடிக்கிறேன் வண்டு பிடிக்கிறேன்ட்டு எங்கிட்டும் போகாது சரியா? டேய், அதெல்லாம் போக மாட்டேன். ஊருக்கு போகிற டயத்தில் நீ விளையாடவும் கூடாது. ஸோ சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். என்ன, ஓகேவா? ஆ, சரி. ஆக்சுவலாக நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னு தான் கூப்பிட்டதே. பேசணுமா? என்ன பேசணும்? அது காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் என்ன மறந்துட மாட்டேல்ல? ஏன் கேட்குறேன்னா, என் அண்ணன் சொன்னான் காலேஜ் லைஃப்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுவோம். காலேஜில் ஒரு கேங் செட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருப்போம். ஈவன் ஜாப்க்கெல்லாம் போனால் கூட அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடையே போகிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க அப்படி இப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுகிறது, ஏன் பார்த்துக்கிறது கூட இருக்காது. அந்த அளவுக்கு மாறிடுவாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவன் என்கிட்ட சொன்னான். நான் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு தயக்கம், யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படியும் நீ அங்கே போனால் பிஸியாகிடுவ, படிப்புன்னு இருப்ப. உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிடுவாங்க தான், நான் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. பட் அதுக்குன்னு என்னையெல்லாம் மறந்துட மாட்டேல்ல? ஹே ஒயன், என்ன கேள்வி இதெல்லாம்? எனக்கு லைஃப்பில் கிடச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ. அதை நானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் உன்னை எப்படி மறப்பேன்? மனுஷங்க மாறுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது எல்லாருக்கும் கிடையாது. நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப் இருக்குது. இப்போது நம்ம அந்த பர்சன் கூட இருக்கணும்னு நினச்சா நம்ம இருப்போம், வேண்டான்னா வந்துடுவோம். இவ்வளவுதான், சிம்பிள். நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. நான் தான் ஃபோன் வச்சுருக்கேன், நீயும் ஃபோன் வச்சுருக்க. டெய்லியும் இல்லைன்னாலும் வீக்லி கண்டிப்பாக உனக்கு ஒன்ஸ் ஃபோன் பண்ணிடுறேன். நீ தான் பாட்டிக்கிட்ட ஃபோனை கொண்டு போய் கொடுக்கணும், நான் அவங்கக்கிட்ட பேசணும், ஆன்ட்டிக்கிட்ட பேசணும். ஸோ இவங்கள்ட்டலாம் பேசாமல் என்னாலையும் இருக்க முடியாது, உன்கிட்ட பேசாமலேயும் இருக்க முடியாது. அதனால் நீ எதுவும் லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத, புரிஞ்சுதா? நீ காலேஜ்லாம் போனன்னா பாலை சுருட்டிட்டு சேட்டை பண்ணாமல் இரு. அப்போ தான் உன்னை ஒழுங்காக காலேஜுக்கு அனுப்புவாங்க. நீ தேவையில்லாத பிரச்சனை ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, டிஸ்கண்டினியூ பண்ண வச்சுருவாங்க. அப்புறம் நீ வீட்டிலே இருக்க வேண்டியது தான், புரிஞ்சுதா? ஹே, நான் என்னடா பண்ண போகிறேன்? நான் சேர்றதே ஒரு விமென்ஸ் காலேஜ் தான். அங்கே போய் நான் என்னத்தை பண்ணுறது? பொம்பளை பிள்ளைங்களை போய் கட்டி பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கணும். இதில் நான் என்ன சேட்டை பண்ண போகிறேன்? ஆம்பளை பசங்க இருக்கிற காலேஜில் சேர்ந்தா கூட நீங்களாம் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட இனத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஹே, என்னம்மா, என்னடா ஆடு மாடு ஜெண்டர் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க? ஐ மீன் உன்னோட கம்யூனிட்டி பீப்புள், நீயும் பொண்ணு, உன் கூட சுற்றி இருக்கிறவங்களும் பொண்ணு அப்படின்னு இருந்தால் உனக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும், செக்யூர்டாக இருக்கும். நீ எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ஜாலியாக ஆடிட்டுருப்ப. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீ அவங்க கூட சேர்ந்துட்டு படிக்காமல் போகிறதுக்கே நிறையா சான்சஸ் இருக்குது. பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா தான் அவங்க முன்னாடியெல்லாம் மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக படிப்பீங்க. அங்கெல்லாம் போனால் நீ மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நான் மாற மாட்டேன், ஆனால் நீ கண்டிப்பாக மாறிடுவேங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். டேய், ரொம்ப பேசாதடா. என்ன தான் என்னை சுற்றி பொண்ணுங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பா. மூஞ்சிக்கு நேரம் நல்லா பேசுங்க, ஆனால் பின்னாடி போய் வேறு ஏதாச்சும் பேசுங்க. பசங்களை கூட நம்பிடலாம், ஆனால் பொண்ணுங்களும் சத்தியமாக நம்ப முடியாது. பசங்க கூட ஆமாண்டா அப்படிதான், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கூட போட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க ஒத்துக்கவே மாட்டாளுங்க. நானா? அப்படியா? எப்போ சொன்னேன்? இல்லவே இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டி முதுகுக்கு பின்னாடி நான் பேசினதெல்லாம் எப்படி தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சோ, எப்படி சண்டைக்கு வராப்பாரு அப்படின்னு பாளுங்க. இதில் என்ன கொடுமைன்னா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நான் தான் போய் தனியாக கஷ்டப்படணும். இதெல்லாம் தெரியாமல் நான் போய் அங்கே ஜாலியாக இருப்பேன்ற, அரட்டை அடிப்பேன்ற, நானே போய் அங்கே எப்படி தனியாக சர்வை பண்ண போகிறேன்னு முழிச்சிட்ருக்கேன். நீ என்னடாண்ணா? பையன், நம்ம லைஃப்பில் எல்லோரும் கூடயே வரமாட்டாங்க. அம்மா அப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுவாங்க. சப்போஸ் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுவாங்க. எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்ம தான் நமக்கு இருக்கோம். ஸோ அதனால் தனியாக இருக்கிறதுக்கு கற்றுக்க, அதுதான் பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு யாராச்சும் இருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்து சுற்றுவோமா, அவங்க கூட சேர்ந்து எல்லாம் பண்ணுவோமான்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்க, புரிஞ்சுதா? என்னையே எடுத்துக்கோ, என் கூட எல்லோரும் எப்பவும் சுற்றிட்டு இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. கேட்டால் நீ பொழுதனைக்கு படிச்சுட்டு தான்ப்பா இருக்க, அவங்க கூட எப்படி சுற்றுறதுன்பாங்க. படிக்கிறத தவிர வேறு என்ன வேலை? அதுக்குன்னு நான் என்ஜாய் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், நான் என்ஜாய் பண்ணுவேன். லைக் புக் படிக்கிறது, வெளியில் எங்கிட்டாச்சும் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி. ஸ்போர்ட்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதனால் நான் விளையாடுறது இல்லை. அதெல்லாம் ரீசனாக வச்சுட்டு உன் கூட எப்படி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு பசங்களே என்கிட்ட பேசாமலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் நான் யோசிச்சிருந்தேன்னா இன்றைக்கி ஸ்கூல்லே முடிச்சிருக்க மாட்டேன், வீட்டிலே உட்காந்துருக்க வேண்டியது தான். என் கூட யாரும் பேசவே மாட்டுறாங்க, என்னை யாரும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டுறாங்கன்ட்டு. யார் வந்தால் என்ன, போனால் என்ன, நான் எனக்கு இருக்கேன், என் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன்ற மைண்ட் செட் வச்சுக்கிட்டா தான் நம்மளால் லைஃப் வாழ முடியும், புரிஞ்சுதா?
எப்பா எப்பட்றா இப்படி புத்தர் மாதிரி பேசுகிற? என்னாலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. பட் நான் இருந்துக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே? ஏன்னா நான் எல்லார் கூடயும் பழகுவேன், பேசுவேன். ஸோ தனியாக இருக்குன்னு நான் வேணால் சொல்லிக்கலாம். நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் இருக்க முடியுமான்னு தான் தெரியல. சரி, இந்த காலேஜ் டயத்தில் நான் இப்படி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே? உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? நான் இன்னும் தப்பாக சொல்லலை. ஏய், நான் உன்னை எதுவும் தப்பு சொல்லல. நீ சொல்கிறது கரெக்ட் தான். என்னோடதை கம்பேர் பண்ணும்போது தான் கஷ்டம்னு சொல்ல வரேன். மத்தபடி வேறு எதுவும் நான் சொல்லலை. சரி, அதை விடு. இப்போ நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸா? என்ன ப்ராமிஸ்? எப்போவுமே என் லைஃப்பில் நீ இருக்கணும்ன்ட்டு. நான் ஒன்றும் உன்னை பக்கத்துலேயே இருந்து சொல்ல. ஏதாச்சும் இப்போது என் லைஃப்பில் நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை சொல்கிறதுக்கு, அதை கேட்குறதுக்கு நீ இருக்கணும். அதே மாதிரி உன்னோட லைஃப்பில் ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்குது, நீ சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் இருப்பேன். அந்த மாதிரி. ஓ, அப்படியா? அப்போ நீயே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணுமே. நானா? சரி சொல்லு, பண்ணுறேன். இப்போ நீ சொன்ன எல்லாத்தையும் நீயும் பண்ணணும். அதாவது லைஃப்பில் கூடவே வர முடியாது அப்படின்னாலும், நான் சொல்கிறத கேட்குறதுக்கும், என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், என் சந்தோஷத்தில் மட்டும் இல்லாமல் சோகம், துக்கம் அப்படின்னு எல்லாத்துலேயும் நீ இருக்கணும். நான் உன்னை பக்கத்தில் இருந்து கம்ஃபர்ட் பண்ணு அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes அட்டென்ஷன், ஒரு ஆறுதல், அந்த மாதிரி இருந்தாலே எனக்கு போதும். ஸோ அப்படி இருப்பியா? கண்டிப்பாக ப்ராமிஸாக நான் இருப்பேன். இப்போ பண்ணு, பிங்கி ப்ராமிஸ். ஓ, அப்போ நானும் ப்ராமிஸ். 2 பேரும் அந்த ஆத்தங்கரை முன்னாடி நின்றுட்டு ப்ராமிஸ் பண்ணலாங்க. சரி, டைம் ஆகிடுச்சு, வா போகலாம். நீ பேக் பண்ணிட்ட, பட் இருந்தாலும் கிளம்புறதுக்கு அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போவே போனால் தான் உண்டு. வா போகலாம். போகலாம். 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. நம்ஜுனும் அவர் வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ருக்காரு. எல்லா லக்கேஜஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஹாலில் கொண்டு வந்து வச்சிட்ருக்காரு. அப்போ நம்ஜுனோட அப்பா வந்து, நம்ஜுன், சொல்லுங்கப்பா. நீ எதில் ஊருக்கு போகிற? ஐ மீன், ஊருக்கு ட்ரெயினில் தானே போகிற? ஆமாப்பா. ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நானே ஸ்டேஷன் வரைக்கும் உன்னை வந்து ட்ராப் பண்ணிடுறேன், சரியா? சரி, ஓகேப்பா. இப்போ நம்ஜுனோட லக்கேஜ் எல்லாத்தையும் வண்டியில் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போது ஒய்யனும் அவங்க அம்மாவும் அங்கே வராங்க. தம்பி, கிளம்பிட்டியாப்பா? ஆமாம் ஆண்டி, போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாப்பா. அடிக்கடி ஃபோன் பண்ணு, நல்லா சாப்பிடு, உடம்ப பார்த்துக்க. படிப்புன்னு இருக்காத. படிப்பு முக்கியம்தான், அதுக்குன்னு அதையே மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. ஒய்யன், போயிட்டு வரேன், பாய். எங்கள் அம்மா சொன்னதை கேட்டல, ஒழுங்காக நல்ல பிள்ளையாக இருக்கணும், புரிஞ்சுதா? ஒய்யன், போகிற நேரத்தில் அவனை ஏண்டி வம்பளுக்குற? நான் வம்பளுக்கலம்மா, நீ சொன்னது தானே நான் சொன்னேன். நீ சொல்கிற எதையுமே கேட்காத நான் சொன்னேன். எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டுக்கோன்னு தானே சொல்கிறேன். அது உனக்கு வம்பளுக்குற மாதிரி இருக்கா? நல்லதுக்கு காலமே இல்லைப்பா. அப்படியே வாயிலே போட்டேன்னு வச்சுக்கோ. அமைதியா நெல்லு. அவளை விடுங்க ஆண்டி, அவள் எப்போதும் இப்படி தானே. சரி, நான் போயிட்டுறேன் ஆண்டி, கிளம்புறேன். பாய். பாய் ஒய்யன். ஒய்யனுக்கு அவனை பார்த்து பாய் சொல்லவே மனசு வரல. இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு திடீர்னு அவன் இப்படி தூரமாக போகிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது. பட் அவன் படிக்கிறதுக்கு தானே போகிறான் அப்படிங்கிற மனசை தேத்திட்டு, நமக்கு ஏன் இப்படி தோணுது? அவன் படிக்க தான் போகிறான், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒய்யன், இந்த டயத்தில் ஃபுல்லாக யோசிக்காத. அவனை ஒழுங்காக வழி அனுப்பி வைக்கிற வேலையை பாரு. ஒய்யன், என்ன யோசிச்சுட்ருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ பத்திரமா போயிட்டு வா. பாய். போயிட்டு ரீச் ஆனது ஃபோன் பண்ணு, ஓகே? சரி. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய்.